நம்ம ஒவ்வொரு வீட்லையும் குழந்தை பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடியது வந்து உரை மருந்துன்ற பொருள். உரை மருந்து. ஆமாம். இதை வந்து நம்ம மாத்திரையாக மொத்தமாக செய்தும் வச்சுக்கலாம், ஒரு 10 பொருள் சேர்ந்தது. அல்லது முன்னாடி இருக்க பாட்டிமார்கள் வந்து எதற்குன்ற தெளிவோடு இருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 10 பொருளையும் தனியாக வச்சுருப்பாங்க. என்னென்ன 10 பொருள் அப்படின்னு பார்த்தா, சுக்கு, திப்பிலி, கடுக்காய், மாசிக்காய், ஜாதிக்காய், பெருங்காயம், ஓமம், பூண்டு, சீரகம், அக்ரஹாரம். அக்ரஹாரம் அதிமதுரம். அக்ரஹாரம் அப்படின்றது என்னன்னா, உமிழ்நீர் சுரக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இப்போ நம்ம நாவறட்சி சொல்றோம்ல, ஒரு சிலருக்கு காய்ச்சல்னால ரொம்ப சிவியரான நாவறட்சி இருக்கும், அல்லது இயல்புலயே அவங்களுக்கு வந்து நாவறட்சி இருந்துட்டே இருக்கும். இந்த அக்ரஹாரம்ன்ற பொருள் என்ன அப்படின்னா, உமிழ்நீரை சுரக்க வைத்து செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அக்ரஹாரம். அக்ரஹாரம் இந்த பிராமின்ஸ் இல்ல இந்த இது வந்து ஒரே வார்த்தையா இல்ல, அக்காரம்னு சொல்லுவாங்க, அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க இந்த மருந்தினுடைய பெயர். அதாவது நம்ம அதிமதுரம் மாதிரி அதுவும் ஒரு வேர். அதிமதுரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு வேர் தான் அக்ரஹாரம். அதை வந்து உமிழ்நீர் சுரப்பிற்கு வந்து அற்புதமா வேலை பார்க்கக்கூடியது. இதுல உள்ள ஒவ்வொரு பொருளும், இப்ப இந்த 10 பொருள்கள் பார்த்தோம் இல்லையா, இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வைத்து கொண்டு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய வயது, குழந்தையோட வயதை வச்சுட்டு ஒரு உரசு, கொஞ்சம் வயது கூடும்போது 2 உரசு, அடுத்து கொஞ்சம் வயது கூடும்போது 3. அது பேர் தான் உர மருந்து. உர மருந்துன்னா அதான் பேரா? உரைச்சு கொடுக்கறதுனால அது பேர் உரை மருந்து. நம்ம உரைக்கிற கல் ஒன்று இருக்கும், அந்த கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 10 பொருள் இருக்கு, அந்த 10 பொருளையும் லேசா தாய்ப்பாலில் தொட்டு அப்படி ஒரு உரசி குழந்தைக்கு கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள்லேயே இந்த உரை மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம மாத்திரையை அரைச்சும் வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு பொருளும், இப்போ அதிமுதிரம் அப்படின்னு எடுத்துட்டா ஃபுல்லாக உள்ள இருக்க ட்ராக்ல இருக்க அத்தனை புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை அதிமுதிரத்துக்கு உண்டு. நம்மளுடைய அதே மாதிரி குழந்தைக்கு வரக்கூடிய உஷ்ணம், இப்போ பெரியவங்கெல்லாம் அதிமுதிரத்தை எதுக்கு பயன்படுத்தலாம்னா, உஷ்ணத்தினால வரக்கூடிய இருமல். ஒரு சளியே இருக்காது, ஆனால் இருமிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளேருந்து இருமல், புகைச்சல்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். கிராமத்து பக்கம்லாம் அதை இருமல்னே சொல்ல மாட்டாங்க, புகைச்சல்னு சொல்லுவாங்க. ஏன்னா சளி எதுவுமே இருக்காது, புகைகிற மாதிரி ஒரு இருமல் வந்துட்டே இருக்கும். அதற்கு வந்து நம்ம அதிமதுரத்தை வந்து பாலோடு சேர்த்து பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப வறட்டு இருமல். அப்போ அந்த வறட்டு இருமலுக்கு அதிமதுரம் அற்புதமாக வேலை பார்க்கும். குழந்தையோடைய கம்ப்ளீட்டாக அந்த ஜீரண மண்டலம் முழுக்க புண் எதுவும் வராமல், அந்த ட்ராக் ஃபுல்லாக வயிற்று புண்ணோ எந்த தொந்தரவும் வராமல் பார்க்கக்கூடியது அதிமதுரம். அதே மாதிரி சுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுக்கு வந்து கபம் சேராமல் பார்த்துக்கக்கூடியது. அக்ரஹாரம் இப்போ பார்த்த மாதிரி வாத சம்பந்தமான எந்த தொந்தரவும் வராமல் பார்க்கும். அதே நேரத்தில் அக்ரஹாரம் வந்து உமிழ்நீர் சுரப்பு, ஏன்னா குழந்தைக்கு வந்து உமிழ்நீர் சுரப்பு நல்லா இருக்கும் பொழுது தான் செரிமானம் இருக்கும். அப்போ அந்த உமிழ்நீர் சுரப்பை சரி பண்ணக்கூடிய வேலை வந்து அக்ரஹாரம் பார்க்கும். அதே போல் திப்பிலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, சுக்கு திப்பிலி இந்த ரெண்டும். அடுத்து வந்து கடுக்காய் வந்து குழந்தைக்கு மலம் வந்து நல்லா ஃப்ரீயாக கழிகிறதுக்கு. கடுக்காய் வந்து எப்படி வந்து அதிமதுரம் வந்து மேலே உள்ள ஜீரண மண்டலம், இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டில் மேலே உள்ள இடமெல்லாம் அதிமதுரம் வேலை பார்க்கும், அடியில் கீழே உள்ள பகுதியெல்லாம் கடுக்காய் வேலை பார்க்கும் அற்புதமாக. வயிற்று புண்ணில் இருந்து ஆசனவாய் வர எந்தவித புண்ணோ எதுவுமே இல்லாமல் பார்க்கக்கூடியது கடுக்காயில் பார்த்தீங்கன்னா மூலத்துக்கான ஒரு அற்புதமான மருந்து இருக்குது. கடுக்காய் பிஞ்சு, கடுக்காயில் நிறையா இது இருக்குது, அதுலேயே கடுக்காயில் சின்னதாக இருக்கும், கடுக்காய் பிஞ்சுன்னு பேர்.